எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. நாங்கள் வேளாண்மை தொழிலை செய்து வந்த சமூகம், தன்மானத்தோடு வேளாண்மை மரபினராக இருந்த சமூகம். ஒரு வரலாற்று பிழையினால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவன் என்ற ஒரு அடையாளத்தில் சேர்க்கப்பட்டோம். அந்த வரலாற்று பிழை ஒரு சுமையாக மாறுகிறது. அந்த சுமையின் உதாரணம் இந்த ஆணவ படுகொலை. நம்மளை உளவியல் சிக்கலில், பல இடங்களில் உளவியல் சிக்கலில் ஆளாக்குறாங்க. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணும்னா பட்டியல் இனத்தவர் என்ற அடையாளத்திலிருந்து நாங்கள் வெளியே போகணும்னு கேட்குறோம். எங்களுக்கு வரலாறு இருக்கிறது. பல்வேறு கோயில்கள், பழனி, திண்டுக்கல், மதுரை, காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு கோயில்கள் முதல் மரியாதை இப்போ நம்ம காணொலியில் பார்த்தோம். இப்படி பல்வேறு கோயிலில் முதல் மரியாதை வாங்குகிற சமூகம் எப்படி பட்டியல் இனத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இருக்க முடியும்? இதை அனைவரும் உணர்ந்தாலும் அதை மாற்ற மறுக்கிறார்கள். காரணம், நம்மிடம் ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கும் நமது சுயமரியாதையை பெறுவதற்கும் ஆன போராட்டம் இந்த சமூக சமத்துவ மாநாடு.